இப்ப ஏன் கேள்வி, சரி, அப்போ உன் தேவை வாரத்துக்கு என்ன தேவை? அவர் சர்ச்சில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, நான் சும்மா கணக்கு சொல்றேன், 10,000 பேர் இருக்காங்க. நீ மாசத்துக்கு சாப்பிடுறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? 5,000. அப்போ இவங்க 5,000 ரூபா தானே மாசம் காணிக்க இருக்கணும் சர்ச்சில் இருந்து. உனக்கு மட்டும் என்னடா 1000 கோடி வருது? உனக்கு மட்டும் ஏன் கோடி கணக்குல வருது? எத்தனை தாவீது சொன்னா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான். You welcome to River Valley Church, Chadwick Mohan, as he brings the word today. Thank you, church. Thank you. You may be seated in God's presence. Amen. In the last 6 years, River Valley has invested $600,000 in that. நடன புயல் ஜான் ஜபராஜ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவிலே டி மோகனை பார்த்து நாக்கை பிடுங்கும் விதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு காரணம், ஜான் ஜபராஜ் என்னை பார்த்து நீங்கள் செழிப்பின் உபதேசி, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறீர்களே, அப்போ நீங்கள் செழிப்பு பிரசங்கத்துக்கு எதிரானவர்கள் தானே, பின் ஏன் 1000 கோடியை சுவிஸ் பேங்கில் வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு 5,000 போதாதா? உங்களுடைய சபை மக்களிடத்தில் ஏன் இவ்வளவு காணிக்கை வசூலித்து 1000 கோடி எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்கிறதாக ஒரு நாக்கை பிடுங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ ப்ராஸ்பரிட்டி உங்களை எதிர்க்கிறவங்களே பேசுறாரு, எதிர்க்கிறவங்களே நிறைய நல்லா ப்ராஸ்பரா தான் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கோடி சொல்றது. அதுதான் பைபிள் அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கலாம், மாயமாலக்காரன். இப்ப ஏன் கேள்வி, சரி, அப்போ உன் தேவை வாரத்துக்கு என்ன தேவை? அவர் சர்ச்சில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, நான் சும்மா கணக்கு சொல்றேன், 10,000 பேர் இருக்காங்க. நீ மாசத்துக்கு சாப்பிடுறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? 5,000. அப்போ இவங்க 5,000 ரூபா தானே மாசம் காணிக்க இருக்கணும் சர்ச்சில் இருந்து. உனக்கு மட்டும் என்னடா 1000 கோடி வருது? உனக்கு மட்டும் ஏன் கோடி கணக்குல வருது? எத்தனை தாவீது சொன்னா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான். ஜான் ஜபராஜ் அந்த வீடியோவிலே என்னெல்லாம் பேசியிருக்கிறார், அதிலே உள்ள பிழைகள் என்ன என்கிறதை ஒரு வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல டி மோகன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். சுவிஸ் பேங்கிலே கோடிக்கணக்கான ரூபாய் வைத்திருக்கிறதாக. நான் தப்பான உபதேசம் பண்றேன், செழிப்பின் உபதேசம் பண்றேன்னு சொல்ற தமிழ்நாட்டுல முக்கிய தலைவர்கள்லாம் பென்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வீடு எல்லாம் பல கோடிக்கு இருக்கு. அவங்க பேங்க் சிலர் சுவிஸ் பேங்க்லயே வச்சிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன், யாரோ சொன்னாங்க. உங்க இன்டர்வியூல தான் பார்த்தேன். இந்த செய்தியை ஒருவர் கூறியதன் மூலமாக எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். அது அப்படி கூறியது யார் தெரியுமா? அகத்தியன். அகத்தியன் தான் தன்னுடைய பாஸ்டர் 3000 கோடி ரூபாய் சுவிஸ் பேங்கில் வைத்திருக்கதாக சொன்னார். எங்க பாஸ்டர், பெரிய ஒரு பாஸ்டர் எங்க மெட்ராஸ்ல சுவிஸ் பேங்க்ல 3000 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. எதுக்காக 3000 கோடி ரூபாய் வச்சிருக்க? கர்த்தர் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். இல்லை, எதுக்காக நீ சேர்த்து வச்சிருக்கிற? 3 வேளை சோறு இல்லாமல் அதே சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் மக்கள் கஷ்டப்பட்டு வர்றாங்க. அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்கீம் கொடுக்கலாம். இல்லை, டி மோகனை குறித்து இவர்கள் கூறுகிற இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்கிறதை குறித்து நாம் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. டி மோகன் 3000 கோடியை சுவிஸ் பேங்கிலே போட்டிருந்தாலும் அது எப்படி அகத்தியனுக்கு தெரியும்? அது தெரிய வாய்ப்பே இல்லை. காரணம், ஏன் ஒருத்தர் இங்கே உள்ள பேங்குகளிலே போடாமல் சுவிஸ் பேங்குகளிலே போடுகிறார்கள்? அது ஒரு கருப்பு பணம், அதை இந்த குறித்த ரகசியம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக. ஆகவே தான் சுவிஸ் பேங்கிலே போடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆதாரமே இல்லாமல் எப்படி இவருக்கு தெரியும்? ஆகவே அதை நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டி மோகனிடத்திலே கோடிக்கணக்கான பணம் உள்ளது. அவர் அநேக மக்களை ஏமாற்றி, வெளிநாட்டு மக்களையும் ஏமாற்றி அதிக அளவிலே பணம் சம்பாதிக்கிறார் என்கிறதற்கான ஆதாரம் உள்ளது. டி மோகன் அகில உலக ஏஜி சபைகளின் தலைவராக இருந்தார் அல்லவா? அந்த பதவியை தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி அநேக வெளிநாட்டு மக்களிடம், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாட்டு மக்களிடத்திலிருந்து அநேக பணங்களை கொள்ளையடித்திருக்கிறார். 1 வருடத்திற்கு முன்பதாக அமெரிக்காவில் ரிவர் வேலி என சொல்லப்படுகிற சபை, அந்த இடத்திலே உள்ள அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், டி மோகன் எங்களிடத்தில் ஒரு ஐடியாவோடு வந்தார். என்ன ஐடியா? We have a guest today with us today, Chadwick Mohan, and they also, along with his father, they came up with an idea that there are so many people in India, we need to start these house churches. And they said, we've just got to do it. We could never start enough buildings, but we need more churches, and so we need more house churches. And they came up with an idea to start churches, and it costs $100 each. And I want to let you know that in the last 6 years, River Valley has invested $600,000 in that. That means 6,000 churches. Yeah, we've started 1,600 alone with their church, and they've got 1,600 of those just with their church, but their vision is to plant 30,000 of them, and then start another 30,000, and
இந்தியாவிலே சபைகள் கட்ட முடியாது, ஆகவே வீடுகள் தோறும் வீட்டு சபைகள் ஆரம்பிக்க தான் திட்டம். அதன்படி முதல் தரிசனமாக 30,000 வீட்டு சபைகள் ஆரம்பிப்பது எங்களுடைய திட்டம் என்று சொல்லி மோகன் வந்தார். அதன்படி இப்பொழுது வரை 16,000 வீட்டு சபைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு வீட்டு சபை ஆரம்பிப்பதற்கு $100 தேவை. இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 8,000 ரூபாய். ஒரு வீட்டு சபை ஆரம்பிப்பதற்கு $100 தேவை. நாங்கள் இதுவரைக்கும் $600,000 கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலே நாங்கள் இந்த சபையிலிருந்து கொடுத்திருக்கிறோம். அதாவது ரிவர் வேலி சபை என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து மட்டும் 6 வருடத்திலே வீட்டு சபைகள் ஆரம்பிப்பதற்கு என்று சொல்லி 5 கோடி ரூபாய் மோகனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. That in the last 6 years, River Valley has invested $600,000 in that. இந்த ரிவர் வேலியை சேர்ந்த இந்த நபர் பொய் பேசுகிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், இந்த நபர் மோகனுடைய பையன் சாத்விக் மோகனை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டுதான் இந்த காரியத்தை பேசுகிறார். You welcome to River Valley Church, Chadwick Mohan, as he brings the word today. Thank you, church. Thank you. You may be seated in God's presence. ஒரு வீட்டு சபைக்கு $100 தேவை என்று சொல்லி டி மோகன் ஐடியா கொடுத்திருக்கிறார். அந்த ஐடியாவின்படி ரிவர் வேலி என்கின்ற ஒரு சபையிலிருந்து சென்ற வருடம் வரை 5 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ரிவர் வேலி சபை எனப்படுகிற இந்த இடத்தில் இந்த நபரை இந்தியாவுக்கு அழைத்து சென்று NLAG சபையெல்லாம் காண்பித்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, வீட்டு சபை என்று சொல்லி ஒரு இடத்தையும் காண்பிக்கிறார்கள். ஒரு வீட்டிலே மேல் மாடியிலே நடைபெறுகிற ஒரு கூடுகையை காண்பித்து, இதுதான் வீட்டு சபை, இந்த சபைக்கு ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு $100 தேவை என்று சொல்லி இவருக்கு காண்பித்திருக்கிறார்கள். They let me preach at one of them. I think we have a picture of when I was there in India. Yeah, that's a picture of the house church there. And that was the one that when I was going there to preach, they said, "Welcome to our home. Let's go to the upper room." And I was like, upper room, that's like in the Bible, you know. So இது இருக்கிறதா, 5 கோடி ரூபாய் இங்கே வந்திருக்கிறது. சரி, 5 கோடி ரூபாயை நேர்மையாக வசூலித்து அதன்படி இங்கே வீட்டு சபைகள் ஆரம்பித்திருக்கிறார்களா என்று கேட்டால், NLAG சபைக்கு போகிறவர்களிடத்தில் விசாரிக்கும் போது அப்படி ஒரு வீட்டு சபையே கிடையாது. NLAG சார்பில் ஒரு வீட்டு சபை கூட கிடையாது. கேர்சல் என்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. வீடுகளிலே கேர்சல் என்று சொல்லி கூடுவார்களாம். அப்படி கேர்சல் என்று கூடுவதற்கு ஆரம்பிப்பதற்கு பணம் தேவையா என்று கேட்டால் தேவையே இல்லை. பணம் தேவை. அதற்காக வெளிநாட்டிலிருந்து ஒரு கேர்சலுக்கு 8,000 ரூபாய் NLAGயிலிருந்து கொடுத்தார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை. மாறாக இந்த கேர்சல் என்கின்ற இடத்திலே வருகிற மக்களிடத்திலே பணம் வசூலிக்கப்படுகிறது. காணிக்கை என்கின்ற பெயரிலே பணம் வசூலித்து அதை இங்கே மோகனுக்கு தான் அனுப்புகிறார்கள். ஆனால் மோகன் வெளிநாட்டிலே போய் என்ன சொல்லுகிறார், நாங்கள் வீட்டு சபைகள் ஆரம்பிக்கிறோம், ஆகவே ஒரு வீட்டு சபைக்கு $100 தேவை என்று சொல்லி பணம் வசூலிக்கிறார். இந்த ரிவர் வேலி என்கின்ற ஒரு சபையிலிருந்து மட்டும் சென்ற வருடம் வரை இந்த வீட்டு சபைகள் என்கின்ற பெயரில் 5 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதே போல உலகம் முழுவதும் எத்தனை இடங்களிலே என்னென்ன பேரில் சொல்லி பணம் வசூலித்திருப்பார்கள். அப்போ இந்த கோடிகள் எல்லாம் எங்கே போனது? காரணம், அது இந்தியாவிலே செலவு செய்யப்படவில்லை. செலவு செய்யப்பட்டிருந்தால் அங்கே போகிற மக்களுக்கு தெரிந்திருக்கும் தானே. அங்கே போகிற ஒருவர் இவர்கள் நடத்துகிற அந்த குட்டி கேர்சல்லே தலைவராக இருந்த ஒரு நபர் சொல்வதை கேளுங்கள். நானும் அந்த கேர்சலோட தலைவராக இருந்திருக்கேன். பட் ஆனால் மக்கள் கையிலேருந்து தான் நாங்கள் காணிக்க வாங்குவோமே கண்டி இது வரைக்கும் ஒரு மக்களுக்கு கூட இவங்க கையிலேருந்து காசு போனதே கிடையாது. எந்த கேர்சலுக்குமே சரி, ஒரு திருமணத்துக்கோ ஒரு எந்த விஷயத்துக்குமே காசு இவங்க கொடுத்ததே கிடையாது. இவங்க ஒரு கவர் தருவாங்க, அந்த கவரில் நாங்கள் தான் அந்த கேர்சலுக்கு வர ஜனங்கையிலேருந்து காணிக்க வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் வாரம் அவங்க பெஞ்சு போட்டு இந்த ஏரியாவுக்கு இந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்க கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இது 18வது டிஸ்பென்சரி, அது மாதிரி 18வது இது 12வது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கும் ஒரு போதகர், ரீஜனல் போதகர் அது மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தர் அங்கே உட்காந்துருப்பார், அவர் கையில் எடுத்துகிட்டு போய் அந்த காணிக்கை தரணும். காணிக்கை கவர் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்கன்னு எப்பவுமே பாஸ்டர் சொல்லுவார். இது வரைக்கும் வெளிநாடுகள்லேருந்து வந்த காசை மக்களுக்கு செலவழிச்சதை நான் பார்க்கல. டி மோகன் மற்றும் டி மோகனுடைய மகன் சேர்ந்து வெளிநாட்டு மக்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். வெளிநாட்டிலே இந்தியர்கள் ஒரு ஏழைகள், அவர்களுக்கு ஒரு வீட்டு சபை ஆரம்பிப்பதற்கு கூட வசதி இல்லை, அப்படி ஆரம்பிப்பதற்கு $100 தேவை என்று சொல்லி ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுத்தி, நீங்கள் கிங்டம் பில்டர்ஸ்
நீங்கள் ராஜ்யத்தின் கட்டுமானார் என்கின்ற அதுக்கு நீங்கள் விதைக்க வேண்டும், நீங்கள் ராஜ்யத்துக்கு விதைத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்கிறது போன்ற ஆசைகளை காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். Thank you, Pastor Rob and the family and River Valley Church for investing so much into our lives and into India. Because every investment that you are going to invest into the rest of the world is going to be pressed down, multiplied, shaken together and running over into this nation. And this nation... இங்கே என்ன நடக்கிறது என்கிறதை குறித்து சரிவர தெரியாத அமெரிக்கர்கள் இவர்களுடைய பேச்சை நம்பி கோடிகளை கொடுக்கிறார்கள். அப்போ இந்த பணம் எங்கே போனது? NLG மக்களே, ஒரு சபையிலிருந்து சென்ற வருடம் வரை கொடுக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் எங்கே போனது என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு இடத்திலிருந்து 5 கோடி ரூபாய் என்று சொன்னால் இதே போல எத்தனை இடங்களிலிருந்து எத்தனை கோடிகள் ரூபாய், என்னென்ன பெயர்களில், என்னென்ன திட்டங்களில், என்னென்ன ஐடியாக்களோடு மோகன் சென்று அங்கிருந்து பணத்தை கொள்ளையடித்திருப்பார். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். மோகன் கடவுள் பெயரிலே இங்குள்ள இந்தியர்களை அடமானம் வைத்து அவங்களுக்கு ஒரு வீட்டு சபை ஆரம்பிப்பதற்கு 8000 ரூபாய் கூட அவர்களால் புரட்ட முடியாது. ஆகவே அந்த 8000 நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வெளிநாட்டிலிருந்து உங்களை அடமானம் வைத்து பணம் வாங்கியிருக்கிறார். NLG மக்களே, நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு கேர்சல் ஆரம்பிப்பதற்கு 8000 ரூபாய் தேவையா? அப்படி ஒருவேளை தேவை என்றால் கூட அதை உங்களால் புரட்ட முடியாதா? உங்கள் பெயரை சொல்லி அங்கிருந்து பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ இவ்வளவு கோடிகள் டி மோகன் எதற்கு சேர்த்து வைக்கிறார்? எங்கே சேர்த்து வைத்திருக்கிறார்? சட்டத்துக்கு புறம்பான வழிகளில், எந்தெந்த வழிகளில், எங்கெங்கே எவ்வளவு கோடிகள் கொட்டி சேர்த்து வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த கள்ள அயோக்கிய பயிர்களை விட்டு தயவு செய்து வெளியேறுங்கள். ஏஜி மக்களே, நீங்கள் கொள்ளையர்கள் பிடியிலே உள்ளீர்கள்.